வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை. தேவாரம் திருவாசகம் உயிர் வைத்தரச் செய்த நால்வர் புற்றாழம் உயிர்த்துணையே, நால்வர் புற்றாழம் உயிர்த்துணையே. சைவ சமயத்தை விட உலகத்திலே எந்த ஒரு வேறு பெரிய சமயமும் இல்லை. அதனால சைவ சமயத்தை ராஜாங்க சமயம் என்று சொல்லுவார்கள். சைவ சமயத்தினுடைய தலைமை செயலகம் எது என்று கேட்டால் அது சுவாமி உறைந்து அருளக்கூடிய திருக்கைலாயம். இதை விட சைவ சமயத்தை பரிபாலனம் செய்பவர்கள் இன்றைக்கு சமயத்தினுடைய ஆதீன பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருவாவடுதுறை உடனாக 21 சைவ பெரு ஆதீனங்கள் தான் எங்களினுடைய முதற் குருமார்கள். அந்த சைவ சமயத்துக்கு பெரிய சிறப்பே
அடியவர்களினுடைய பெருமையை சொல்வது. சுவாமி தன்னை போற்றி தன்னை பூஜித்து அடியார்களினுடைய துயரெல்லாம் களைந்து அடியவர் பெருமையை சொல்லிய உலகத்துல எது பெரியது என்று கேட்கிற போது அவை முருகனுக்கு சொல்கிறாள், பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய். பெரிது பெரிது இந்த நாங்க கேட்டா உலகம் பெருசு, புவனம் பெரிது. ஆனா இந்த உலகத்தை யார் படைக்கிறார்? நான்முகன் படைக்கிறார். இந்த அடிப்படை சமய கொள்கைகள் தெரியாது நாங்கள் இருக்கிறோம். நடராஜ பெருமானுடைய சடாமுடியிலே ஒரு மண்டையோடு எங்களை எட்டி பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கு. கபாலம், அது என்ன கபாலம் என்றால் அது பிரம்ம கபாலம். இந்த நடராஜ பெருமான் 5 தலை கொண்ட பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி சுவாமி பிரம்மனுடைய தலையை கிள்ளுகிறார், பிச்சு எடுக்கிறார். அந்த நடராஜ பெருமானுடைய திருமுடியிலே இருக்கிற பிரம்ம கபாலம் 1000 பிரம்மருடைய கபாலங்களில ஒரே ஒரு பிரம்மனுடைய கபாலம். இப்ப கேள்வி கேட்கிறான், அப்ப பிரம்மன், மகாவிஷ்ணு, ருத்ரன், சிவபெருமான், இதுல யாரு உயர்ந்த முக்தி இன்பத்தை தரக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது சுவாமி சிவபெருமான் மட்டும்தான். அப்ப உருத்ரன் என்பவர் யார், பிரம்மா யார், மகாவிஷ்ணு யார் என்று கேட்டால் சுவாமி உலகத்தை தனுகரண புவனங்கள் 14 உலகங்களையும் பரிபாலனம் செய்வதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய அம்சம் சார்ந்து 3 மூர்த்திகளை படைத்தார். அதுல பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன். ருத்ரனையும் சிவபெருமானையும் சமனாக சொல்லி வழிபாடு செய்தாலே அது சிவ அபராதம், சிவ துரோகம். மகாவிஷ்ணுவையும் சுவாமியோட கீர்த்தியையும், அதனால பிரம்மனும் திருமாலும் காண அரிதாகிய பொருள். திருவண்ணாமலை சரிதம் என்ற ஒரு புராணம் இருக்கு, திருவண்ணாமலைக்கு மட்டும். அதுல மிக அழகாக சொல்லுவார்கள், பிரம்மன் 1000 பிரம்மனுடைய தலை கபாலம் அந்த மண்டையோட்டில ஒரு மண்டையோட்ட தான் சுவாமி வச்சிருந்தார். அப்ப ஒவ்வொரு கல்ப யுகங்களுக்கும் பிரம்மன் மாறிக்கொண்டே இருப்பான், மகாவிஷ்ணு மாறிக்கொண்டே இருப்பார், இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான், யமன் மாறிக்கொண்டே இருப்பான், சித்திரகுப்தன் மாறி தேவாதி மனிதரும் தேவராகலாம். அதனாலதான் திருவாசகத்துல மணிவாசகம் சொல்லுகிற பொழுது எத்தனை பிறவி கல்லாய் மனிதராய் பேயாய் கிழங்கராய் வல்ல சுடராய் முனிவராய் தேவராய் மனிதர் கூட தேவராகலாம். அதனாலதான் சுவாமி இந்த பிறப்பு எங்களுக்கு தந்தார். அப்படிப்பட்ட மனித பிறப்பில எப்படி மனிதன் தேவராகலாம் என்பதற்கு ஒரு சின்ன பெரிய புராணத்திலே வரக்கூடிய காட்சியை சொல்லி இன்றைய தினம் இந்த சுவாமியோட திருவருட் பேரை சொல்லிட்டார். பெரிய புராணம் அனபாய சோழன் சீவக சிந்தாமணியிலே சிற்றின்பங்கள் பார்ப்பட்டு இருக்கிற பொழுது, சுவைக்கிற பொழுது அடியார்களினுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று யார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை படைக்கிறார். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, சித்திரை மாதத்து திருவாதிரை நன்னாளில தில்லை சுற்றம்பலத்தில பெரிய புராணத்தை அரங்கேற்ற நாள் அடுத்த வருடம் சித்திரை மாத திருவாதிரை நன்னாளிலே அந்த அரங்கேற்றம் நிறைவு பெற்றதாம். ஒரு வருடம் பெரிய புராணத்தை சிதம்பரத்திலே பாராயணம் பண்ணிக்கொண்டே அரங்கேற்றம் ஃபுல்லாவே நடக்குது. அவ்வளவு முழுமையாக அரங்கேற்றம் ஒரு வருஷமே நடந்ததான். அதுக்கு யார் அடி எடுத்து கொடுக்கிறார்? பெரிய புராணத்துக்கு யார் அடி எடுத்து கொடுத்தது? சைவ குழந்தைகள் உங்கள்தான். சுவாமியே அடி எடுத்து கொடுத்தார். எங்கள் மொழிக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு, கந்த புராணத்துக்கு கச்சியப்பருக்கு முருகப்பெருமானே எடுத்து கொடுத்தார் அடி. பெரிய புராணத்துக்கு சுவாமியே வந்து எடுத்து கொடுத்தார். அதை விட சிறப்பு,
திருவாசகத்தை பாட பாட சுவாமி கையால் எழுது 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 என்று எழுதினார். 51 அவ்வளவு 51 பதிகங்கள் இருக்கிறது. சிவபுராணம் வரை முதல் அச்சோபதிகம் வரை. இதுல தெய்வமே வந்து சாநித்தியமா உட்கார்ந்து நான் இருக்கல அப்படி சொல்லி இருக்கிற சமயம் நெறி தமிழ் அந்த மொழியில இருந்து கொண்டு நாங்கள் இந்த குடி விஷயம் எல்லாம் தெரியாம இருந்தா ரொம்ப அபத்தம் என்பது. அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகை முதல் நூலாகவும் நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திருவந்தாதியை வழிநூலாகவும் கொண்டு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை படிக்கிறார். இப்பொழுது சுவாமி ரதாரோகணம் முடிச்சு ஆறுமுக பெருமான் தேரிலே அந்த கொலுவீச்சு இருக்கிற காட்சி சம்ஹாரத்தை சுவாமி கொடுத்திருக்கிறார். அழித்தல் தொலை. அதனால உங்க எல்லாருக்கும் மனதிலே இருக்கிற குரோதங்கள் ஆணவாதி மலங்கள் எல்லாம் கொஞ்சமாச்சு குறைஞ்சிருக்கு. அந்த சமயத்திலே இப்பொழுது திருவாச்சிரிய மண்டபத்திலே உங்களை போல சிவனடியார்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். சுந்தரர் வருகிறார். சுந்தரர் சிவனடியார்களை காணாது அப்படியே கடகட கடகடகள் மூலாலயம் நோக்கி போகிறார். அங்க பார்த்தா சுவாமி இல்லை. யார் இல்ல? சிவபெருமான் இல்லை. என்னடா சுவாமியை காணும்? சுந்தரருக்கு ஏற்கமாக வந்தொண்டர் ரொம்ப நெருக்கம், பெருமானோடு ரொம்ப நெருக்கம். ஏண்டா கல்யாணத்துக்கெல்லாம் தூது இருக்கிற சாமியே தூது இருக்கிறாரா? போய் கதைச்சிட்டு வாப்பா. ஆக சுந்தரர் ரொம்ப நெருக்கம் சுவாமியோட. சுவாமியை காணவில்லையோட தோணுதான் அடியார்கள் திருமூலக்க ஆசிரிய மண்டபத்திலே இருக்கிற பொழுது நான் இப்ப சுவாமியை பார்க்க வந்த அடியார்களுடன் சுவாமி சங்கமத்திலே தான் இருக்கார். சுவாமி அடியார்களோடு இருக்கிறார். அப்பதான் சுந்தரருக்கு புரிஞ்சு சுந்தரர் மீண்டும் வந்து படிக்கிறாராம் திருத்தொண்டர் தொகை. தில்லை வழந்தனதமடியார் குமடியன் திருநீல கண்டத்து புயவனார் கடியேன் இல்லையேதென்னாதையன் கரை குமடியேன் இளையான குடிமாறனடியார் குமடியேன் வெல்லுமாமிக வல்லமே பொருளுகடியேன் விரிபொழி சுன்றயவனன் கடியேன் அல்லிமன் முல்லகந்தரமீது கடியேன் அல்லிமன் முல்லகந்தரமீது கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காடே ஆரூரனாரூரில் அம்மானு காடே இல்லை வாழந்தனதடியார்க்கு மடியேன் திருநீல கண்டத்து புயவனார் கடியேன் இல்லையேதென்னாதையன் கரைக்கு மடியேன் இளையான குடிமாறனடியார்க்கு மடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருள் கடியேன் பெருவெள்ளு குன்றவரன் கண்ட கடியேன் அல்லிவன் வன்முறையவன் மீது கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காடே ஆரூரனாரூரில் அம்மானு காடே. இந்த திருத்தொண்டர் தொகையில முதலாவது பாடலிலே வருகிற மெய்ப்பொருள் நாயனாருடைய சரிதத்தை மிக சுருக்கமாக சிந்தித்தார். தமிழ்நாடு சேர தேசம், சோழ தேசம், பாண்டிய தேசம் என்று 3 பெரிய பரப்பு. சேது நாடு என்கிற நாட்டில திருக்கோவிலூர் இந்த புண்ணியமான பதிகிலே தான்
மாலாடர் மரபில மெய்ப்பொருள் நாயனார் அவதரிக்கிறார். 63 நாயன்மார்களும் 63 விதமான பக்தி அன்பை கொண்டவர்கள். அந்த மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அரச பரம்பரை, அது அரசாழ்பவர், ஒரு அரசன். அரசன் அருகிலே அறநெறி பிழைக்காதவன் மன்னனாக ஒரு நாட்டை எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டோடு அதை அறநெறியிலே செய்விக்க வேண்டும், அப்படி சிவபுண்ணியம் தாற்பயம் இருக்கிறவர் மெய்ப்பொருள் நாயனார். இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் வந்துட்டா எங்களுடைய சொத்து மதிப்புகளை எல்லாம் எவ்வளவுக்கு கூட்டலாமோ அவ்வளவுக்கு கூட்டுகிற அரசியலினுடைய இடத்திலே தான் நாங்கள் இப்ப அந்த அரசின் கீழே தான் நாங்கள் அப்படி இருக்கோம். தமிழகமாக இருக்கட்டும், ஈழமாக இருக்கட்டும், ஒரு காலம் இருந்த கைகால தலைவனுடைய ஆட்சி எல்லாம் இல்லாத போய், ஒருத்தனுடைய ஆட்சி இல்லாத போய் இன்று அந்த சாமியோட ஆட்சி இல்லாம போய் இன்றைக்கு நாங்கள் ஏதேதோ எல்லாம் வாய்க்கு வந்தபடி எதையோ பேசுகிற ஒரு தலைவன் இல்லாத இனமாக தலை வெட்டி போயிருக்கிறோம். நேற்று இரவு வேளையில மிகுந்த ஒரு கவலை, இரவு என்பதை விட அதிகாலை 2:30 மணி ஒரு ஆலயத்திலே சுவாமி எழுந்தருளி வருகிறார். ஆனால் வடக்கு வீதியிலே மிக பிரம்மாண்டமா தென்னிந்திய இசை பிரபலங்கள், ஈழத்து பிரபலங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமா இசை நிகழ்ச்சி நடக்கும். ஆனா சுவாமி வசந்த மண்டப பூஜை நடக்குது, சுவாமிக்கு ஸ்தோத்திரம் தேவாரம் எல்லாம் போது சுவாமி எழுந்தருளிவார். ஆனா இசை நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று அத்தோடு அந்த இடத்திலிருந்து விலகி வந்தார். அவ்வளவு மனசு, அவ்வளவு கவலை. எங்களினுடைய அழிவுக்கு இதுவும் ஒரு காரணம். எங்களினுடைய அழிவுக்கு இதுவும் ஒரு காரணம். சிந்தித்துக் கொள்ளும். சுவாமிக்கு என்ன மரியாதை? வானளாவிய முத்துச்சப்பரம் கட்டினால் தான் என்ன, லட்சமா போட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணாதான் என்ன? சுவாமி வருகிற பொழுது சுவாமிக்கு இருக்கிற மரியாதை இல்லாமல் அந்த பெரிய மேடையில சப்பாத்துகளோடும் அவ்வளவு காளியாட்டம், குத்து கும்மாட்டம், ஒருத்தன் வெறியடிக்கிறான், ஒருத்தன் ஆடுவான், ஒருத்தன் பாடுவான். அது ஏதோ மாதிரி இருந்து அந்த உலகம். நேற்று அது உங்கள் வடமராட்சி மண்ணிலே தான் அலங்கரிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய பெரிய சாரம். வடமராட்சி மண்ணிலே அது அலங்கரிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு மன்னன் எப்படியெல்லாம் அரசாள வேண்டுமோ அப்படியான திறத்திலே அரசாழ்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அறநெறி காக்கிறார். ஆறுகாலம் சிவாலயங்களுக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து பூஜை எல்லாம் செய்விக்கிறார். இந்த திருக்கோவில்களிலே என்ன தொண்டெல்லாம் பண்ணணும் அத்தனையும் பண்றார். ஆனால் தனக்கு வேண்டிய பொருள் அல்லாது மற்ற பொருட்களை, ஒரு போருக்கு போய் பக்கத்து நாட்டிலேருந்து கொண்டு வர திரவியங்களை எல்லாம் சபா சுவாமிக்கு சிதம்பரத்துக்கு அனுப்பிடுவார். நடராஜ பெருமானுக்கு சொந்த வந்து அவர் நடராஜ பெருமானுக்கு அனுப்பிடுவார். அதனால சைவ சமயத்தினுடைய மகாராஜாக்கள் சுவாமியே 2 பேர். ஒன்று தில்லையே இருக்கிற நடராஜா, அது திருவாரூரில் இருக்கிற தியாகராஜா. இவர் ஆனந்த தாண்டவம், அவர் அஜபா தாண்டவம். அதனால திருவாரூரில் எத்தனை பேருக்கு கிடைத்ததோ இல்லை, திருவாரூரில் அஜபா தாண்டவம் சுவாமியோட தாண்டவம் ஒரு வித்தியாசமா இப்படி 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 ஆடிடுவார். 3 கொம்பு கொண்டு ஒரு வித்தியாசமா ஆடிடுவார். சிதம்பரத்திலே முன்னும் பின்னுமாக ஆனந்த தாண்டவம் ஆடிட்டே இருக்காரு. பார்க்கறதுக்கு எப்படா நடராஜா சபையிலேருந்து வருவார், அதை பார்க்கறது, அதோட திருப்பி எப்போ போவார், அது திருப்பி அடுத்த வருஷம் எப்போ வரும், இதான் அந்த அடியாரோட அந்த கனவு. அவ்வளவு இன்றைக்கு நீங்க ஆறுமுகசாமியோட ரத ஆரோகணத்தின் போது அதே அந்த அந்த சம்ஹார தாண்டவத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க போகும்போது ரொம்ப அவ்வளவு அசுர வேகத்துல சுவாமி போய் இல்லை என்றால் கவனியுங்கள். பச்சை சாத்தி சுவாமி வருகிற பொழுது தேருக்கு போகும்போது சுவாமியோட கன்னத்துல ஒரு கம்பீரம் தெரியும். அழகா சுவாமியை கவனிச்ச அவ்வளவு கம்பீரம் தெரியும். வரும்போது இவனெல்லாம் எப்படி பார்த்து கும்புறீங்களோ அப்படி அவன் கதைப்பான். ஆர்வம் பெருமான், சண்முக பெருமான் பச்சை சாத்தி வரும்போது இந்த தனித்துவ அழகு இருக்கு. ஏன்னா அவரோகணத்துல அவ்வளவு அழகு. சுவாமி போறதை விட பச்சை சாத்தி வரும்பொழுது கருணாமூர்த்தியா வருவான்.
இந்த எல்லா உயிர்களையும் தன்பால் பக்குவப்படுத்தி அந்த கருணையோட சுவாமி வருவார். நல்லூரிலே இன்றைக்கும் சுவாமி பச்சை சாத்தி வருகிற பொழுது திருப்புகழ் படிக்க 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 எத்தனையோ பேருடைய கண்களிலே இருந்து நீர் சொட்ட சொட்ட நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு அழகு சண்முகருக்கு, அவ்வளவு சுவாமி அப்படி நடராஜாவோ அது மாதிரி சண்முகர் ஆர்வ சுவாமி அவருடைய அந்த உட்கார்ந்த நிலையில், அதாவது அமர்ந்த நிலையில சண்முகர் இருந்தா இந்த இடது திருவடி தூக்கியே இருக்கு, குஞ்சித பாகத்தை போல தூக்கியே வச்சிருப்பார் அவர். அதனால பச்சை சாத்தி வரும் பொழுது தரிசனம் கட்டாயம் பண்ணணும், சுவாமிய தரிசனம் நிறையவே பண்ணணும். இப்ப இந்த சபாபதி நடராஜாவின் மீது அன்பு கொண்டவர் மெய்ப்பொருள் நாயனர். அதனாலதான் உலகத்தில சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான்னு சொன்னாங்க. சபாபதிக்கு வேறு
மெய்ப்பொருள் நாயனார் எந்த குறைவும் இல்லாது இருக்கிறார். இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு முத்திநாதன் என்கிற பகையரசன் என்ன செய்கிறான் என்றால், இவரை வெல்ல வேண்டும் என்று பலதரம் படையெடுத்தும் தோற்று போகிறார். காரணம், சுவாமியோட திருவர் அந்த பஞ்சாட்சர ஜபத்தினுடைய ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தினுடைய அந்த மகிமை முக்திநாதன் தோற்று போகிறார். இப்ப இதற்கு முக்திநாதன் என்ன செய்கிறான்? ஒரு உபாயம் காண்கிறான், எப்படியாவது வெல்ல வேண்டும். மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் வேடம் தரித்த அத்தனை பேரையும் சுவாமியாகவே கருதி, சிவபெருமானாகவே கருதி வழிபடுவார். அதனால இவன் என்ன செய்கிறான்? சிவனடியாருடைய வேடத்தை பூண்கிறான். ஒரு மன்னன் மீது கொண்ட அவனுடைய ஆட்சி திறத்தின் மீதும் அவனுடைய செல்வந்தங்கள் மீதும் கொண்ட அந்த எதிரி மன்னன் என்ன வேடம் பூண்கிறான்? சிவபெருமானுடைய அந்த சிவனடியார்களினுடைய வேடத்தை பூண்கிறான். இப்படி நெற்றி நிறைய விபூதி, சாஷ்டாங்கமா எப்படி சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிற அனுஷ்டானம் அப்படியெல்லாம் விபூதி பூசி தாழ தாழ சடலையை முடிந்து கொள்கிறான். சிவனடியார்கள் நீளமா தாழ தாழ இதுல சுவாமி திருநாவலூர்ல சுந்தரனுக்காண்டி திருநாவலூர் அந்த வீதியில நடக்கும்போது சுவாமியோட வர்ணேசர் ரொம்ப தாழ தாழ நீண்ட முடி, சிவந்த கண்கள், திடு திடு திடுவென்று நெடுந்த உயரமான திருமேனி. சுவாமி என்ன செய்கிறார்? அந்த திருமேனியோடும் காலிலே சதங்கை சிலம்பு எல்லாம் அணிந்து அப்படி நடக்கிறாரா திருநாவலூர் வீதி, திருவாரூர் வீதி என்றுமே நடக்கிறாரா சுவாமி. சாமியை பார்த்து அத்தனை அஞ்சு அறிவு கொண்ட ஜீவராசிகள் கூட மயங்கி ஒடுங்கி போய் நின்றுச்சார். இப்படி சிவனடியாருடைய வேடத்தை பூண்டு முக்திநாதன் வருகிறார். எப்படிங்க? பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் படை கரந்த புத்தகங்களை வேற்றி மனத்திடை கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தரன் முத்தினான். எப்படி என்றால் மனதில கருப்பு வைத்து வஞ்சகத்தோடு முக்திநாதன் வருகிறான். இந்த முக்திநாதன் சிவனடியார் வேடம் கொண்டு அரண்மனைக்கு வந்துவிட்டார். இப்ப இந்த ராஜா மெய்ப்பொருள் நாயனார், எங்களுடைய நாயனார் என்ன செய்கிறார்? அரண்மனையிலே தூய் நித்திரை கொண்டு கொண்டிருக்கிற சிவன் அவர் தூங்கிட்டு இருக்கார். அவருடைய தர்மபத்தினி பாரசேவனம் காலை அமர்த்தி விட்டு மன்னனுக்குரிய தொண்டுகள் அவர் அப்படி இல்லறத்தாளுக்கு இருக்கிற பண்புகளும் அத்தனையோடு அவர் பாரசேவனம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இந்த முக்திநாதன் வருகிறார். முக்திநாதன் வருகிற பொழுது மன்னனுடைய மெய்க்காவலன், அவனுக்கு பேர் தத்தன், மன்னனுடைய மெய்க்காவலனுக்கு பேர் தத்தன். அந்த மெய்க்காவலன் கொஞ்சம் அபிமாற்றம் மிகுந்ததினால இவன் ஒருவேளை சரியான சன்னியாசியாக இருக்க மாட்டான் என்று ஒரு நாகரீகமா சொன்னார். சுவாமி இப்பொழுது மன்னன் துயில் துஞ்சுகிற வேளை, அதனாலே தம்முடைய ஆசீர்வாதத்தையும் வரவேற்பையும் மன்னனால் செய்ய முடியாத பெற முடியாத தருணம் ஆதலால் புரிந்து வாங்கும் அப்படின்னு தத்தன் சொல்கிறாங்க மெய்காவல். முக்திநாதன் என்ன செய்கிறான்? இல்லை, மன்னனுடைய ஆணையை ஏற்று நான் இங்கு வந்திருக்கிறேன், மன்னனுக்கு முக்கியமானது ஒன்று சொல்ல வேண்டும் என்று முக்திநாதன் கூறுகிறார். அறைக்குள்ளே போயாச்சு. போனால் அந்த மனைவி என்ன செய்கிறாள்? மன்னனுடைய மனைவி வியந்து போய்
எழுப்பிவிட்டார். ஒரு புதிய ஒரு ஆடவர் வருகிற பொழுது பெண்கள் அச்சமுற்று அவ்விடத்தை ஒதுங்குவது அதுவும் அது அவர்களினுடைய அந்த இயல்பு. அதனாலே அந்த மன்னனுடைய அரசி என்ன செய்கிறாள்? பின்தங்குகிறாள். மன்னன் எழுந்து வந்து, சுவாமி தேவனி வருக, சிவனடியார் வேடத்திலே இருக்கிற முத்திநாதனை வரவேற்று கூட்டிக் கொள்கிறார். நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத சிவாகமத்தை, வேத பொருளை நமக்கு உபதேசிக்க வேண்டும், ஆதலால் வந்தோம் என்று அந்த முக்திநாதர் சொல்கிறார். இப்ப இந்த வேதத்தை உங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தனியாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவி இந்த இடத்திலே இருக்கக்கூடாது என்று முக்திநாதர் வைக்கிறார். மங்களம் பெருக மச்சன் வாழ்வு வந்தடைந்ததென்ன, இங்கு எழுந்தருளப் பெற்ற தென்கோலோலென்று கூற, உங்கள் நாயகனார் பெற்ற தென்கோலோ, உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்தவள், கமநூல் மண்மேல் ஆகமநூல் மண்ணேலம் குவினார் ஒன்று கொண்டு வந்தேனியம். இந்த ஆகம நூலை இயம்புவதற்கு மனைவி இருக்கக்கூடாது என்று என்ன செய்கிறார்? மன்னனும் அந்த முக்திநாதனும் ஒரு இடத்திலே தனியே இருக்கிற பொழுது அந்த நேரம் இடுப்பிலே மறைத்து வைத்திருந்த குருவாளை எடுத்து மன்னனுடைய வீரம் மிகுந்த மார்பிலே ஓங்கி குத்துகிறான் முக்திநாதன். மன்னன் தத்தா ஓலம் என்று கூக்குரல் இடுகிறான். மெய்ப்பாதுகாவலன் தத்தன் ஓடி வருகிறான், பதை பதைத்து ஓடி வருகிறான். அப்படி என்றால் ஒரு மன்னனுடைய மெய்க்காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய புராணம் சொல்கிறார். தத்தன் அப்படி இருக்கிறார். எங்களுக்கு முதல் துரோகம் பண்றதே எங்களுடைய மெய்க்காவலனாக இருக்கு. அதனால ஒரு எங்களுடைய பாரிய இழப்புக்கெல்லாம் அதுதானே இல்ல காரணம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அதுல வீரம் விளைந்து மரணத்தை எய்த குடும்பங்கள் எல்லாம் துன்பப்படுகிற பொழுது புலம்பெயர் தேசத்திலே எல்லாம் மன்னனுடைய மெய்ப்பாதுகாவலாக இருந்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் அங்கே பிழைக்கிற கூட்டமா அவ்வளவுக்கு ரொம்ப மோசமா எல்லாம் இருக்கிறாங்க. தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன் இறக்கப்போ அவனுக்கு மரணம் வரப்போகிறால் அந்த மரணத்துக்கு முதல் மெய்ப்பாதுகாவலர் தன்னுடைய உயிரை மானித்துக் கொள்ள வேண்டும். அது அவனுடைய வீர மரபு. மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை தேர்காலிலே ஏற்றி கொள்ளுமாறு அமைச்சருக்கு கட்டளையிடுகிற பொழுது அமைச்சர் மாரடைக்கும் போது அவரே போயிட்டார். இதை விட ஒரு பாதகம் என்னால பண்ண முடியாது. அதனால இந்த தத்தன் என்ன செய்கிறான்? ஓங்கி வாள் எடுத்து விட்டு வருகிறான். மன்னன் பொறுக்கிற, தத்தா கொஞ்சம் பொறு, தத்தா பொறு தேடு,
செய்யணும். அவ்வளவுதான் கேள்வி. சிவனடியார் வேடம் தாங்கி வந்தாலும் சிவனடியார்களை வதைப்பது, அவர்களினுடைய உயிரை மாய்ப்பது சுவாமிக்கே பண்ற துரோகம். அதனால யாரினுடைய கைகளில் அகப்படாது இவனை கொண்டு போய் எல்லையிலே விட்டுவிட்டு வாழணும் என சொன்னான். இப்ப மன்னன் இறந்திருக்கிறான். மன்னனுடைய இறப்பு செய்தி அந்த நாடு சேர்நாடு முழுவதும் பரவுகிறது. அந்த சிவனடியார் இடத்திலே அந்த முத்திநாதனை கொல்ல மக்கள் வருகிறார்கள். தத்தன் ஒரு வார்த்தை சொல்கிறானா, அரசனுடைய ஆணை, மன்னனுடைய ஆணை, இந்த முத்திநாதன் சிவனடியாருடைய வேடத்திலே வந்ததினால அவரை எதுவும் செய்யாது பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது மன்னனுடைய ஆணை என்று தத்தன் சொல்ல மக்கள் ஆக்ரோஷம் குறைந்திருந்தார்கள். தத்தன் பத்திரமாக விட்டு அரண்மனைக்கு வருகிறான். அவ்வளவு நேரம் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு மன்னன் சொன்னானா, உலகத்திலே உன்னை விட எனக்கு உபகாரம் செய்வது யாரும் இல்லை. அந்த உயிர் அப்படியே பிரிகிறது. இடவ வாகனத்திலே சுவாமியும் அம்பாளும் தோன்றுகிறார்கள். சுவாமியினுடைய திருவிளையாடலிலே மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை கொடுத்து அடியார்களினுடைய சிவனடியார்களினுடைய அந்த பக்குவ அந்த மேன்மையை காப்பாற்றி வருகிறார். அதனால சிவன் பெருமானுடைய அடியார்கள் விபூதி தரித்தோர், ருத்ராட்சம் கணிகை அணிந்தோர், இவர்கள் எல்லோரும் போற்றுவதற்கு உரியவர்கள். மனதிலே வஞ்சகம் தொழாமல் இருந்து எது செய்தாலும் அது சித்திக்க போவதில்லை. பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் ஒரு எதிரி மன்னன் வேடம் தரித்து வந்ததன் கூட சிவனடியார் வேடம் என்பதனாலே அந்த சிவகரத்துவத்தை காப்பாற்றி அருளினார் என்பது திண்ணம். அதனாலே அடியவர் பெருமக்களே, அனைவரும் இந்த நாளில மற்றவர்களை புறம் பேசாது வாழ்கின்ற காலம் கொஞ்சம் என்று எண்ணி அறத்தின் வழி சிந்தித்து வாழ வேண்டும். இவ்வளவுத்துக்கெல்லாம் மற்றாக்களை மனசுக்கு போட்டு திட்டம் அவ்வளவுத்துக்கு திட்டிக்கொள்வோம். அதெல்லாம் இல்லாமல் எவ்வளவுகளை மாற்றி பார்க்க. நீங்க திட்டம் இல்லையாண்டா எனக்கும் அந்த இயல்பு. நான் ஞானத்துல ஞானாகாண்டம் அந்த ஞானாதிலேயே வந்து இல்லை. சரியிலேருந்து கிரியையும் கிரியையில யோகமும் யோகத்திலும் ஞானம் இதை வேற 16 பிரிச்சிருக்காங்க. அது அதுக்குள்ள 4 பிரிவு. அதனால எங்களுக்கு நானும் பிள்ளை தவறு விடுறதெல்லாம் மண்டையில குடிக்கிற சுவாமி என்ன இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு எங்களை திருத்திக் கொள்வது போல எல்லாருமே பகைவர்கள் ஏது செய்தாலும் பகைவர்களினுடைய அந்த தீது வருகிறதெல்லாம் படை கொண்டு வேலம் காத்தருள்வார், சுவாமியே எங்களை காத்தருள்வார் என்பது மட்டும்தான் திண்ணம். அதனால எல்லோரும் முதலிலே மனத்திலே இருந்து விலக்க வேண்டிய காமாதி குரோத எண்ணங்கள். காமம் என்பது ஆசை என்று. அதனாலே அந்த இந்திரியங்கள் வயப்பட்ட தன்மைகளை நீக்கி மெய்ப்பொருள் நாயனார் வேஷம் போட்டு வந்தவனுக்கே இவ்வளவு கருணை காட்டினாரோ அதை போல அறத்தினுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி சுவாமி இப்பொழுது பச்சையெல்லாம் சாத்தி ரொம்ப உங்களுடைய தரிசனம் நீங்கள் எல்லாம் சுவாமியை பார்க்கறதுக்கு சுவாமி இப்போ தயாராகி இருக்கிறார். சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லோரும் அவர்களுடைய கிரியை காண்டி தயாராகி இருக்கிறார்கள். நீங்களும் சுவாமியுடைய தரிசனத்தை கண்டு ஆயுத அபிஷேகம் கட்டாயம் அந்த அபிஷேகத்தை கண்டுவிடம் பார்க்க வேண்டும். ஐந்தொழில்களிலே படைத்தலை குறிப்பது அபிஷேகம். அதனால அந்த அபிஷேகத்தை கண்டு ரதோற்சவத்தினுடைய பூரணமான அருளை பெற வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய ஒரு புகழாரத்தை பாடி நாங்கள் முடித்துக் கொள்வோம். கந்தனாய் முதலாய் காதல் பெருகதே கையில்
பதையே ஹர நம பார்வதி பதையே மேன்மைகள் சைவ நீதி மேன்மைகள் சைவ நீதி வெற்றிவே